ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போயம் அண்ட் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கதை பார்க்க போகிறோம். அந்த கதையோட டைட்டில் தான் ஆலமரத்தின் கீழ் ஒலித்த குரல். பொங்கல் விடுமுறைக்காக அருண் தன் பெற்றோர்களுடன் சொந்த ஊருக்கு திரும்பினான். ரயில் நிலையம் கடந்து கிராமத்தின் மண்மணம் வீசியவுடன் அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. பச்சை நெற்பயிர்கள் காற்றில் ஆடியது. வீட்டு வாசலில் வண்ண கோலங்கள் மலர்ந்தன. மாடுகளின் கழுத்தில் மணியொலி. குழந்தைகள் காற்றாடி பறக்கச் சிரித்தனர். அந்த ஒலி அனைத்தும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு இனிய இசையாக ஒலித்தது. மாலை நேரம் சூரியன் மறையும் வெளிச்சத்தில் கிராம சந்தை இனிப்பு கடைகளின் வாசனையுடன் அந்த கூட்டத்தின் நடுவே அருண் நின்று கொண்டிருந்தான். இது எல்லாமே புதிதாக அவனை கவர்ந்தது. அப்போது ஏதோ ஒரு குரல், ஹே, நீங்க தான் நகரத்திலிருந்து வந்த அருணா? அவன் திரும்பி பார்த்தான். முன் நின்றான் ரவி. சிரிப்பால் முகம் நிறைந்தவன். அவன் பேச்சில் நகைச்சுவை, வார்த்தைகளில் நெருக்கம், ஆனால் கண்களில் ஏதோ மறைந்தது போல. அருண் சிரித்தான், நம்பினான். அந்த நட்பே அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக மாறும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரு மாலை பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு முதியவர் வெள்ளை வேட்டி அணிந்து தனக்கே பேசிக் கொண்டிருந்தார். அருண் அருகே சென்றபோது அவரது குரல் தெளிவாக கேட்கப்பட்டது. நட்பு கொள்ளும் முன் ஒருவனின் குணம், குடும்பம், அவனுடன் இருப்போர் யார் என்பதை அறிந்து கொள். அந்த வார்த்தைகள் காற்றில் மிதந்தன. ஆனால் அவை அருணின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த இரவு ரவி அருணிடம் வந்து சொன்னான், ஒரு சிறிய உதவி வேண்டும் நண்பா. இந்த பொட்டலத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வை. அருணின் மனதில் சந்தேகம் கிளம்பியது. அதனால் முடியாது என்றான். முதியவரின் குரல் அவன் நினைவில் ஒலித்தது. அவன் அமைதியாக ரவியை பின்தொடர ஆரம்பித்தான். ரவியின் கையில் இருந்த அந்த பொட்டலம் திறந்ததும் அதில் தங்க நகைகள் மின்னின. அதே நகைகள் கோவிலில் திருடப்பட்டவை. அருண் அதிர்ச்சியடைந்து உடனே கிராம மக்களை அழைத்தான். அவர்கள் ரவியையும் அவன் கூட்டத்தாரையும் பிடித்தனர். அடுத்த காலை பனி கரையும் நேரம். அருண் மீண்டும் ஆலமரத்தின் கீழ் சென்றான். அங்கே யாருமே இல்லை. அவன் கேட்டபோது யாருக்கும் அந்த முதியவர் பற்றிய தகவல் தெரியவில்லை. அவன் தலை நிமிர்ந்து மரத்தை கண்டான். இலைகளுக்குள் காற்று வீசியது. அதனுடன் ஒரு குரல், நட்புக்குள் நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் அறிவும் இருக்கட்டும். அருண் சிரித்தான். சற்று ஆழமான நிதானமான சிரிப்பு. அவன் வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான்.